ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் உங்களுக்கு கிளாஸ் எல்லாம் எதுவும் எடுக்க போறதில்ல. நான் என் பொண்ணு வரைஞ்ச டிராயிங்ஸு, ஆர்ட்ஸ் இது மாதிரி நான் காட்ட போறேன். என் பொண்ணு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வால் இருக்கும்ல, வீட்டோட செவுருலலாம் குட்டி குட்டியா வரைஞ்சு வைப்பாங்க. நிறைய பேரண்ட்ஸ், நிறைய பாட்டி தாத்தாலாம் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், இது ஏன் செவுத்த கிறுக்கி அசிங்கமாக்காதன்னு. ஒரு நாள் கூட நான் செவுத்துல கிறுக்காதன்னு சொல்லுவேன். என் பொண்ணு வரைகிறா அப்படிதான் நான் சொல்லுவேன், அவ எழுதுறா அப்படிதான் சொல்லியிருக்கேன். அப்போ என்னன்னா, இந்த மாதிரி டிராயிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பொதுவாவே குழந்தைங்களுக்கு டிராயிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். என் பிள்ளைக்குன்னு கிடையாது. கிரேயான்ஸ், ஸ்கெட்ச் பென்சில் எல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா ஏதாவது அவங்க வரைவாங்க. அப்போ எனக்கு மாமா வேணும், எங்க அம்மாவோட அண்ணன் பையன். அவங்க சொன்னாங்க, டிராயிங் கிளாஸ் சேர்த்து விடுமா உன் பொண்ண, அவங்களோட குழந்தைங்களை இப்ப டைவர்ட் பண்றதுக்கு நிறைய இருக்கு. குழந்தைங்க நம்ம தான் நல்ல திசையையும் நல்ல வழியையும் காமிக்க கூடிய இந்த ஏஜ்ல நம்ம காமிச்சு விட்டுட்டோம்னா அவங்க அதே வழியவே பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு ஐ ஓப்பனிங்கா இருந்தது அந்த மொமெண்ட். இப்பதான் நெட் எல்லாம் இருக்கு, எதுல பார்த்து வரைகிறாங்களோ, கேலண்டர் அட்டையோ, நோட் புக் அட்டையோ, கிரீட்டிங் கார்டு அட்டையோ, எது இருக்கோ குடுமா, வரையட்டும், வரேன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுமா, சும்மா இருக்கிற நேரத்துல எல்லாம் போன் எல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்கல்லம்மான்னு சொன்னாங்க. நான் அதை பிடிச்சிட்டு சும்மா ஒரு டிராயிங் கிளாஸ் நடந்துச்சு. ஆனா என் பொண்ணு அங்க போயிட்டு பரவாயில்லன்னு நான் பைசா கட்டி தான் அந்த டைம் என்ன கத்துக்குறாங்களோ கத்துக்கிட்டோம். ஆனா டிராயிங்க்குன்னு போட்டோன்னு ஒரு 2 வருஷம் அனுப்புனேன். ஆனா அவங்களுக்குள்ள அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா இன்னும் நல்லா பிக்கப் ஆகி எந்த ஒரு பர்டிகுலர் ஆர்ட்லயும் வரல. எங்களுக்கு அதுக்கு இன்னமும் நல்ல லிங்கோ, ஆன்லைன் கோர்ஸோ எனக்கு தெரியல. தெரிஞ்சா நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஆனாலும் என் பொண்ணு வரைஞ்ச டிராயிங்ஸ் எல்லாம் காட்டுறேன். செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல வரைஞ்சது இதெல்லாம். அப்புறம் இன்னொருத்தவங்கள்ட்ட ஒரு டிராயிங் கோர்ஸ் கத்துக்கிட்டாங்க. அப்பயும் கொஞ்சம் நல்லா வரைஞ்சாங்க. ஆனா பர்டிகுலர் டிராயிங்ல ஸ்கில்டு அப்படிங்கிற மாதிரி இன்னும் எந்த இதுலயும் அப்படி எதுவும் ஆகல. ஆனா அவங்க வரைஞ்ச டிராயிங்ஸை காட்டுற பாருங்க. இது அவங்க 4th ஸ்டாண்டர்டோ 5th ஸ்டாண்டர்டோ படிக்கும் போது வரைஞ்சது. ஒரு நோட் புக் அட்டையோ இது எதுலையோ பார்த்து வரைஞ்சது பாருங்க. எவ்வளவு அழகா 4th ஸ்டாண்டர்ட்னா என்னங்க, 8-9 வயசு தாங்க இருக்கும். அப்ப வரைஞ்சது இந்த ஆர்ட். இப்படி வரைஞ்சவங்க இங்க பாருங்க, எப்படி வரைஞ்சிருக்காங்க பாருங்க. பார்த்தீங்களா எவ்வளவு அழகா வரைஞ்சிருக்காங்கன்னு? எப்படி இருக்கு பாத்தீங்களா? இங்க பாருங்க, எவ்வளவு அழகா செல்ஃபா இதெல்லாம் நெட்ல அவங்களுக்கு பாக்குற பிக்சர்ஸ் பிடிச்சு போயிடுச்சுன்னா, நான் அப்பப்ப சொல்லுவேன், ஃபேஸ் வரைஞ்சு ட்ரை பண்ணுமா அப்படின்னு சொல்லுவேன். அது சரின்னு ட்ரை பண்ணுவாங்க. இதெல்லாம் பாருங்க. அதுக்கப்புறம் நான் டேட் போட ஆரம்பிச்சுட்டேன். நெட்ல பார்த்து வரைஞ்சாங்க. 2022ல வரைஞ்சிருக்காங்க பாருங்க. எவ்வளவு அழகா வரைஞ்சிருக்காங்க பாருங்க. இங்க பாத்தீங்களா, அதுவும் 2022ல தான் வரைஞ்சிருக்காங்க. 3 வருஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வரைஞ்சவங்களை நீங்க வரைங்கன்னு சொல்லிட்டு நம்ம உற்சாகப்படுத்தினதுனால, நீ வரடா, எவ்வளவு வேணா பேப்பர் வாங்கி தரேன், எவ்வளவு வேணா பென்சில் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்கரேஜ் பண்ணினதுனால இந்த அளவு வரைஞ்சிருக்காங்க. பாத்தீங்களா, ஒரு அழகான பொண்ணு கொடை பிடிச்சிட்டு போறாங்க மலையில. அடுத்து பாருங்க, இங்க பாத்தீங்களா, இது புஷ்பா படம் ரிலீஸ் ஆனப்ப எனக்கு உருவம் எல்லாம் வருமா என்னன்னு தெரியலமா அப்படின்னு சொன்னாங்க. நான் சின்ன வயசுல படிக்கும்போது எனக்கும் டிராயிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டுங்க. அப்ப பாத்தீங்கன்னா கட்டம் போட்டு வரைவாங்க. ஆனா அதை கூட சொல்லி
தர மாட்டாங்க. அப்ப கட்டம் போட்டு வரைஞ்சு பாருமா அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் ஒரு கிரீட்டிங் கார்டுல ஒரு விநாயகர் வரைஞ்சிருந்தேன். அது நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கட்டம் போட்டு ஒரு பேசிக்கா நான் கத்துக்கிட்டுலாம் நான் செய்யல. நீ கட்டம் போட்டு வரைஞ்சு பாருமான்னு சொன்னேன். அது மாதிரி அவங்க அதை க்ளூவா எடுத்துட்டு கட்டம் போட்டு அதை ஒரு துருப்பா பயன்படுத்திக்கிட்டு கட்டம் போட்டு வரைஞ்சிருக்காங்க. பாருங்க, இத பார்த்தாலே உங்களுக்கு எந்த ஆக்டர்னு தெரியுதுல்ல. அப்பவே அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குன்னு உங்களுக்கு தெரியுது பாருங்க. இவர் யாருன்னு கண்டுபிடிச்சீங்களா? யாரு சொல்லுங்க. புஷ்பா 2 வேற வந்துருச்சு. இதுவும் 2022ல வரைஞ்சது தாங்க. இவர் பேர் அல்லு அர்ஜுனா, கரெக்ட் தானேங்களே? இங்க பாருங்க, ஒரு அழகான லேடி. இங்க பாருங்க, இங்க பாருங்க, இது கலர் பென்சில்ல பண்ணிருக்காங்க. இங்க பாத்தீங்களா, ஒரு குட்டி ஆண்டாள் வரைஞ்சிருக்காங்க. இந்த பொட்டு கொஞ்சம் கோணலா போயிடுச்சுங்க. நான் அப்ப கூட சொன்னேன், என்னம்மா இவ்வளோ அழகா லிப்ஸ் கண்ணெல்லாம் கியூட்டா போட்டுட்டு இப்படி கொஞ்சம் திலகத்தை ஒரு கொஞ்சம் ஓரமா போட்டுட்டே பாப்பா அப்படின்னு. நல்லா இல்லைன்னு டக்குன்னு நான் சொல்லிருவேங்க. வருத்தமா வாடி போயிருவாங்க. நான் எதுக்காக அப்படி சொல்றேன்னா, அப்பதாங்க அது ஒரு நேர்மையான விமர்சனமா இருக்கும். இந்த இடம் இப்படி இருக்கு, இந்த இடம் இப்படி இருக்கு, இன்னும் கொஞ்சம் அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக தானேங்க நான் சொல்றேன். இந்த பாருங்க எவ்வளவு அழகா வரைஞ்சிருக்காங்கன்ட்டு. காதலின் சின்னம், நான் தாங்க வேர்டு எழுதியிருக்கேன், காதலின் சின்னம் நீதானே அப்படின்னு. ஏன்னா கிருஷ்ணர் மேல அவங்க அந்த அளவுக்கு உயிரா இருப்பாங்க. ஆண்டாள் இவங்க, சூடி கொடுத்த சுடற்கொடியாள் இவங்க. நெட்டு பார்த்து வரைஞ்சதுங்க இதெல்லாமே. இங்க பாருங்க, இது சிவனோட ஒரு ஷேடோ. இவளுக்கு ஒரு என் கசின் இருக்கா அப்படிங்க, அண்ணன். அந்த பையன் வீட்டுல வரைஞ்சிருந்தப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவங்க வரைஞ்சிருக்காங்கன்னு சரி கேக்குறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு வீட்டுக்கு என்கிட்ட நானும் வரையணும் பாருங்க அப்படி சொல்றேன். இதனால என்ன பாப்பா இருக்கு? அதுக்கு பேர் இந்த மாதிரி நிழல் ஆர்ட், ஷேடோ ஆர்ட், நீயும் வர அப்படின்னு சொல்லி நான் என்கரேஜ் பண்ணினேன். அவ அதுக்கு முன்னாடியே டிராயிங் கிளாஸ் எல்லாம் போயிட்டு தான் இருந்தா எங்க பாப்பா. அங்க பாருங்க, சிவன் வரைஞ்சிருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க, அப்புறம் 8,000 கட்டிங்க. மதுரையில ஒரு ஆர்டிஸ்டுங்க, பெரிய ஆர்டிஸ்ட். நான் பேர் சொல்ல விரும்பல. சரி நம்ம பிள்ளைய பெரிய ஆர்டிஸ்டா ஆக்குன, பைசா செலவு பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் சேர்த்தேங்க. பட் எனக்கு அது அவ்வளோ தூரம் சாட்டிஸ்ஃபையிங்கா இல்ல. பைசா மட்டும்தான் போச்சு, நாட்கள் வீணாச்சே தவிர ஒரு மனித உருவத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆன மாதிரி இருந்தது. எனக்கு ஒன்னும் அப்படி பைசா மோட்டிவா ரொம்ப இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்க தொடர்ந்து கண்டினியூ பண்ணல. இப்ப வரைக்கும் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல தான் வரையறாங்களே தவிர எந்த ஒரு ஆன்லைன் கோர்ஸ்லயும் இன்னும் சேரல. அப்புறம் ஒரு சிஸ்டர் வர்ஷான்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஒரு கிளாஸ் போனாங்க. அவங்களும் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. இது அவங்க சொல்லி கொடுத்த டிராயிங் தான். இது ஒரு கார்ட்டூன் சேனல்ல வர்றதுங்க. இந்த ஃபுல்லாவும் நேம் எனக்கு சரியா தெரியலங்க. ஸ்கூபிடோவா இல்ல என்னன்னு தெரியலங்க. இது இந்த டைகர் பேர்லாம். நீங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா?
சின்ன வயசுல என்னோட டீச்சர் சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு விஷயமுமே நமக்கு நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லி தரதுனால அந்த கலை வந்து நம்ம மனசை விட்டு மறந்தும் போகாது, மறையவும் மறையாதுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லி தரக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா வந்து எந்த ஒரு கலையும் நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம கடத்திக்கிட்டே போனாதான் அடுத்தடுத்த ஜெனரேஷன் வந்து அதை பிடிச்சிட்டு நல்லபடியா சர்வைவ் ஆக முடியும். சோ நமக்கு நம்ம வந்து அன்பா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பெயரளவுல அப்படிலாம் இல்லாம இதெல்லாமே வந்து ஒரு வித ஆஹ் தகவல் பரிமாற்றம் கூட ஒரு அன்புன்னு தான் நான் நினைப்பேன். இது காம்படிஷனுக்காக இது வந்து யுனைட்டி இஸ் ஸ்ட்ரென்த், ஒற்றுமையே வலிமை அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சது. ஜாதி மத வேறுபாடுகள் எல்லாம் கலைந்து நாம் அனைவரும் அன்போடு கூடிய மனிதர்களாக நட்புறவாக இருப்போங்கிற அர்த்தத்துல இது வரைஞ்சது. பிரைஸும் வாங்கினாங்க. இது பாருங்க, சில்ட்ரன்ஸ் டேக்காக உடனே ஒரு டிராயிங் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணாங்க. எல்லா குழந்தைகளும் வந்து நல்லா ஒற்றுமையா இருக்க மாதிரி ஒரு கான்செப்ட்ல வரைஞ்சிருக்காங்க. ஓனா அதாவது ஓன் கிரியேட்டிவ் மைண்ட்ல ஒரு வரைஞ்சது கிடையாதுங்க. இன்னொரு இமேஜ் நமக்கு பிடிக்கும் இல்லையா, நம்ம கேலண்டர் பார்த்தாலோ கிரீட்டிங் பார்த்தாலோ நெட்ல இமேஜஸ் பார்த்தாலோ அந்த மாதிரி பிடிக்கும்ல, அதுல வந்து எது மனசுக்கு பிடிச்சு நம்மளால வரைய முடியுமான்னு ரொம்ப யோசிப்பாங்க. நமக்கு அந்த அளவு கெப்பாசிட்டி இருக்கான்னு. நான் சொல்லுவேன், வரைஞ்சு கோணலா வந்தா என்ன, இப்ப யாரு என்ன சொல்ல போறா, ஒரு பக்கம் கோணலா இருந்தா என்ன, ட்ரை பண்ணுன்ட்டு அவ்வளோ யோசிப்பாங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஏன்னா நான் சொல்லிடுவேன், நாம இது நல்லா இல்ல அப்படின்னு. நல்லா இல்லைன்னு சொன்னா என்னங்க, அடுத்து நல்லா அவ்வளவுதான். நான் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டப்போ நான் வரையவே மாட்டேன் அப்படின்னு. அதான் நான் சொல்லுவேன், அப்படி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சோசியல் மீடியா கான்செப்ட்ல வரைஞ்சிருக்காங்க பாருங்க. 2023 வரைஞ்சிருக்காங்க. அடுத்தது இதெல்லாம் ஃபைல் பண்ணி வச்சிருந்தது. உங்களுக்காக ஃபைலிங்ல அந்த பாலித்தீன் ஷீட்டோட போட்டா பிக்சர்ஸ் நல்லா தெரியாதுங்கிறதுக்காக இப்படி ஒரு ஷீட்டா எடுத்து காமிச்சிட்டு இருக்கேன். இந்த கண்டென்ட்ல வந்து இது வந்து ஸ்னோ ஒயிட் கேர்ளு. இந்த கண்டென்ட்னால உங்களுக்கு என்ன நான் மெசேஜ் சொல்றேன், உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்னு நீங்க நினைக்கலாம். நான் என்ன யூஸ்ஃபுல்னு நினைக்கிறேன்னா, எல்லா குழந்தைங்களையும் வந்து என்கரேஜ் பண்ணுங்க. நானும் வந்து சாப்பிடுறது, ஸ்கூலுக்கு போறது, வர்றது, ஹோம்ஒர்க் வர்றது அப்படிதான் இருந்தாங்க. அது வந்து ஒரு சின்ன ஒரு ஐ ஓப்பனிங் வந்ததுனாலதான் நான் வந்து வரைங்க அப்படின்னு சொன்னேன். பென்சிலும் பேப்பர், ரப்பர் அவ்வளவுதாங்க அவங்களுக்கு தேவையானது. கலர் பென்சில் கூட அடுத்தடுத்து நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் வாங்கி கொடுத்தேன். இது காம்படிஷனுக்கு வரைஞ்சதுங்க, நோ ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எப்பயுமேங்க என்னுடைய திங்கிங் தாட் ப்ராசஸ் சொல்றேன், சிந்தனை. எப்பயுமே ஒரு விஷயத்த நம்ம செய்யாதன்னு சொல்றதை விட அதற்குண்டான தீர்வை பத்தி தான் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இங்க பாருங்க, சிகரெட் இருக்கு, ட்ரிங்க்ஸ் இருக்கு, டொபாக்கோ லீஃப் இருக்கு, போதை ஊசின்னு சொல்றது இருக்கு. இதை செய்யாதீர்கள்னு நீங்க எல்லா பக்கமும் விளம்பரம் பார்த்திருப்பீங்க. பட் அந்த மாதிரி இதை செய்யாதன்னு சொல்றதை விட இது வந்து ஒரு பேட் திங், இதை நம்ம உருவாக்கவே தேவையில்லை இல்லைங்க. அதுதாங்க என்னை பொறுத்த வரைக்கும் தீர்வா நினைக்கிறேன். இது வந்து நாங்க என்ன சொல்லிக்கோம்னா, நாங்க பாருங்க ஹியூமன் எங்கேயுமே வரையில. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, பேண்டிங் தான் இது அர்த்தம். இதை பேன் பண்ணினாலே இது சொல்யூஷன், அந்த மோட்டிவேஷன்ல நாங்க வரைஞ்சிருக்கோங்க. இது வந்து மண்டலா ஆர்ட் அப்படின்னு ஒரு ஆர்ட்டுங்க. மண்டலா ஆர்ட்னா ஒண்ணும் இல்லைங்க, கருப்பு வெள்ளை அவ்வளவுதான்.
இதுக்குன்னு ஒரு பென் இருக்கு. அந்த பென்ல வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து டிராயிங்க்கு இவ்வளோ விதமான பென்சில்லாம் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது. அப்புறம் இவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு அவங்க வந்து கிஃப்ட் பண்ணாங்க. அப்புறம் பார்த்தாக்கா அமேசான்ல போய் பார்த்தா அவ்வளோ வெரைட்டி இருந்தது. அப்பதான் தெரிஞ்சது அப்பா இவ்வளோ இருக்குதா பென் அண்ட் பென்சில் டிராயிங் கிட் அப்படின்னு போட்டு பார்க்கணும் அப்படி பென்சில்ன்றதே அப்பதான் தெரிஞ்சது. இங்க பாருங்க, மண்டேலா ஆர்ட்னா ஒன்னும் இல்லைங்க, இப்படி வரைய கத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிள்ளைங்க இப்ப இதையே வந்து வாசல்ல போட்டா கோலங்க, கையில போட்டா மெஹந்திங்க, பேப்பர்ல போட்டா ஆர்ட்டுங்க, செவர்ல போட்டா பெயிண்டிங்க. பாத்தீங்களா, ஒரு விஷயம் கத்துக்கிட்டாங்கன்னா எத்தனை விஷயம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு. எனக்கு வந்து இவங்க வந்து வெளியில போய் வரைஞ்சு அவார்டு வாங்குறாங்களோ பிரைஸ் வாங்குறாங்களோ அத பத்திலாம் நான் நினைக்கல. எனக்கு இந்த மாதிரி வரையறதே எனக்கு மனசுக்கு அவ்வளோ ஒரு திருப்தி. நான் வரையவே இல்லைங்க, என் பொண்ணுதான் வரையறாங்க. ஆனா எனக்கு அவ்வளோ மனசுக்கு திருப்தியா இருக்கும். எனக்கு அவ்வளோ ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லுவாங்க. அந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து உண்மையாலுமே வந்து எனக்கு ரொம்ப திருப்தி தாங்க. என்ன வீடியோ லென்த்தா போறதுனால நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.